ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் மோடில் தான் இருந்துச்சு. ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸில் கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது. அதே மாதிரி ஆயில் ப்ரைஸ் ஜாஸ்தியானுச்சு. குளோபலோட வீக்னஸ் இருந்தது. இந்த மூணு சேர்ந்து தான் சென்செக்ஸ் நிஃப்டி எல்லாத்தையுமே கொஞ்சம் ட்ராக் பண்ணி கீழே இழுத்துட்டு வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுனில் ஓப்பன் ஆகி உங்களுக்கு அந்த பையிங் ப்ரெஷரை அதால தாக்கு பிடிக்க முடியாம கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரும் ஜாஸ்தியாயிருக்கு உங்களுக்கு இதில பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட் கேப், ஸ்மால் கேப் ஸ்டாக்லாம் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரென்த் காட்டியிருக்கு. ஸோ வாங்க டீட்டெயிலா பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட் சென்செக்ஸ் சென்செக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 455 பாயிண்ட்ஸ் டவுன்ல வந்திருக்கு. அதே மாதிரி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 24,570 கிட்ட உங்களுக்கு க்ளோஸ் ஆகிருந்துச்சு நிஃப்டி. ஸோ இப்படி நிஃப்டியும் சென்செக்ஸும் கொஞ்சம் டவுன்ல இருக்கிறதுக்கு ஃபாலோ ஆகிறதுக்கு முக்கிய காரணம் ஃபினான்ஷியல் செக்டரோட செல்லிங் தான் உங்களுக்கு. ஸோ கரண்ட் ட்ரெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்லிஷ்ல தான் இருக்குது உங்களுக்கு. ஓவரால் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா அது புல்லிஷ்ல தான் இருக்குது. மெயின் சப்போர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,500. ஸோ இந்த 24,500 அப்படிங்கிற மார்க்குக்கு கீழே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் பிரேக் ஆனுச்சு அப்படின்னா இன்னும் ப்ராஃபிட் புக்கிங் வரலாம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் 24,700 அப்படிங்கிற மார்க் உங்களுக்கு இங்கே இம்பார்ட்டண்ட்டான ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே அது ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னா உங்களுக்கு 24,850 கிட்ட போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ புதுசாக ஒரு அப் ட்ரெண்டோட கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் 24,700க்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது. ஸோ இன்னைக்கு பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஃபினான்ஸ் ஒரு பெரிய செல் ஆஃப் நடந்திருக்கு. ஸோ இந்த சில என்பிஎஃப்சி ஸ்டாக்ஸ்லலாம் செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்தது. காரணம் ஆர்பிஐயோட டிராஃப்ட் நார்ம்ஸ் பற்றின கவலை இன்வெஸ்டர்ஸ்க்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் எஸ்பிஐ மட்டும் ஸ்ட்ராங்கான குவார்ட்டர் ரிசல்ட் மூலயமா பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிருக்கு. பட் இது க்ரீன் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு, அவ்வளோதான் நம்ம இதில் சொல்ல முடியும். ஸோ ஸ்டாக் நெக்ஸ்ட் வீக்குக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான். நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம ஆல்ரெடி நேத்தி பார்த்த டாடா டெக் நேத்தி 6.31% ஹை வந்தது. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்க அதே டாடா டெக் 8.89% ஹை போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹை போயிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஃபேர் ஃபுட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு பெரிய அப் ட்ரெண்ட்லேருந்து கீழே விழுந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ எப்பயுமே இந்த சஃபேரோட ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் கொடுத்தது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஒன்று ரெட் கேண்டில் வருது, இல்லை ஒரு சின்ன க்ரீன் கேண்டில் வருது. இதோட ட்ரெண்டே இப்படி தான் இருக்குது. ஸோ இன்றைக்குமே உங்களுக்கு மெயினான ஒரு ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துலலாம் மெயினான ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியா கிராஸ் ஓவர் பண்ண முடியாமல் டச் பண்ணிவிட்டு மினிமலாக கீழே இறங்கியிருந்தாலுமே உங்களுக்கு இந்த நாளைக்கு கொஞ்சம் காஷியஸாக இருக்க வேண்டியதா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் என்ரின் சைமன்ஸ் எனர்ஜி இந்தியா லிமிடெட் தான் என்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட என்ன வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி கேண்டிலில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு க்ரீன் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு 3,931 அப்படிங்கிற ருபீஸ் இருக்கும். அதே மாதிரி இமீடியட் சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா 3,518 அப்படிங்கிற ப்ரைஸ் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு எப்பயும் போல் டாடா டெக். ஸோ டாடா டெக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். மந்த்லியில் அது ஆக்சுவலி மந்த்லி டவுன் ட்ரெண்ட்லேருந்து வெளியில் வரப்போகுது அப்படின்ட்டு நேத்தியே பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் வெளியில் கொண்டு வச்சுருக்காங்க. இமீடியட் சப்போர்ட்டாக 850 அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த 850 ரேஞ்ச் அப்படிங்கிறத அதனால் தக்க வச்சுக்க முடிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு 975 அப்படிங்கிற லெவல் ஆக்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் மதர்சன் சம்வர்த்தனா மதர்சன்.
ஸோ சமர்த்தனா மதர்சனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த அப் ட்ரெண்ட் வந்து எது வரைக்கும் கன்டின்யூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக் அவுட் கூட நடந்திருக்கு உங்களுக்கு அப் ட்ரெண்ட்ல. ஸோ இதோட நெக்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லியில பிரேக் அவுட் ஆயிருந்தாலும் இம்மீடியேட் மந்த்லியோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 180 அப்படிங்கிற ரேஞ்ச் கிட்ட இருக்கு உங்களுக்கு மதர்சன் சுமியோடது. சாரி மதர்சன் சமர்த்தனா மதர்சனோடது. நெக்ஸ்ட் வந்து எம்&எம் ஃபினான்ஸ். ஸோ எம்&எம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இமீடியட் டார்கெட் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு உங்களுக்கு அதை தாண்டி. ஸோ இமீடியட்டாக இருக்கிற டார்கெட் வந்து 425 அப்படிங்கிற லெவல் வந்து எம்&எம்க்கு இருக்குது. ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீக்கில் வந்து வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தான் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் இது எல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து டைட்டானோடது, ஹிண்டல்கோவோடது, கோத்ரேஜ் கன்சியூமர்ஸோடது, அதுக்கப்புறம் ஹிட்டாச்சி எனர்ஜி இது எல்லாமே நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டாக்கோட மூவ்மெண்ட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ குளோபல் இம்பேக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸோட நான் ஃபார்ம் பேரோல் ரிப்போர்ட் வந்து வருது. அதே மாதிரி க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ்லாம் உங்களுக்கு வந்து எனி சேஞ்சஸ் வந்தாலும் அது வந்து இந்தியன் மார்க்கெட்டையும் அஃபெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ யூஎஸோட ஜாப் டேட்டா வந்து ஸ்ட்ராங்காக வந்துச்சு அப்படின்னா ஃபெட்டோட ரேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகும்போது இந்தியன் மார்க்கெட்டில் வந்து எஃப்ஐயோட ஃப்ளோ வந்து உங்களுக்கு ஸ்லோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து காஷியஸாக தான் இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு செக்டார் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்யூ பேங்க் செக்டார், டிஃபென்ஸு, கேபிட்டல் குட்ஸ் அண்ட் பவர். எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் செக்டாரு, என்பிஎஃப்சிஸும் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் இன்னும் பாசிட்டிவ் மோடில் தான் இருக்குது. கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் கன்சால்டேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரிஸ்க் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து மீடியமாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்ததுக்கான காரணம் என்ன? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ரொம்ப இருந்தது அப்படிங்கிறதுக்காக ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். இது ஒரு ஹெல்தி ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி தான் தெரியுது. ஸோ நிஃப்டி வந்து 24,500 அப்படிங்கிற லெவல் வந்து ரொம்ப முக்கியம். அந்த லெவலை ஹோல்ட் பண்ணால் பையர்ஸ் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி யூஎஸ் ஜாப் டேட்டா, குளோபல் கியூஸ் இது எல்லாமே நெக்ஸ்ட் வீக்கில் மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து தீர்மானிக்கவும் செய்யும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து இல்லை நெக்ஸ்ட் டேயில் வந்து நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸோட லெவல்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து எங்களுக்கு கமெண்டில் கேட்கலாம். நாங்கள் வந்து அந்த ஸ்டாக்ஸோட லெவல்ஸும் சொல்லுவோம். இமீடியட் அப்சைட் அண்ட் டவுன் சைடோட லெவல் சொல்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்தியன் மார்க்கெட்டை வந்து உங்களுக்கு தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே நாங்கள் வந்து டெய்லி யூஎஸ் மார்க்கெட்டோட ப்ரீ மார்க்கெட் அப்டேட்டையும் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி யூஎஸோட மார்க்கெட்டை பற்றியும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.